பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூபர் அம்மா சமையல் மீனாட்சி அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திண்டுக்கல் HR ஃபவுண்டேஷனில் மோட்டிவேஷனாக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ வந்து ரூமில் இருந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள், உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற அவார்டு வந்து அழகாக அடுக்கி நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே அழகாக நீட்டாக வந்து உட்காந்துருந்தாங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே ஒவ்வொரு துறையில் இவங்க வந்து சாதித்தவங்க தான். அதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தலைவியாக இருந்து அவங்க வீட்டை வந்து நிர்வாகம் பண்ணது, அதுக்கப்புறம் கம்பெனியை நிர்வாகம் பண்ணது, இந்த மாதிரி இங்கே உள்ள இவங்க தான் இந்த டீம் எல்லாமே எடுத்து பண்ணது. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணது இங்கே உள்ள இந்த டீம் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. HR ஃபவுண்டேஷன், திண்டுக்கல் HR ஃபவுண்டேஷன், இவங்க 2 பேருமே ஒத்துமையாக சேர்ந்து இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவங்கள பற்றி நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இவங்களும் ஒரு சாதனையாளர் தான். அதாவது அவங்க கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படின்றத பற்றி நிறைய யூடியூப்பில் இவங்கள பற்றி போட்டிருக்காங்க. ஒரு டிஃபன் கடை நடத்தி அவங்க பொண்ணை பையனை எந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையுமே நம்ம சென்னையிலேருந்து தான் வந்திருந்தாங்க. இவங்களையும் அங்கே நல்லா வந்து கௌரவிச்சாங்க. இவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா வனிதா. அவங்க பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூபர் அம்மா சமையல் மீனாட்சி அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு 4 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த மேடையில் ஏறினவுடனே என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசினேன் நான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்த சில விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நான் வந்து மேலே வந்தேன், எல்லாருமே சாதிக்க முடியும் அப்படின்றத தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு பெண்களையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் அவங்க சாதிச்சிருக்கிற சாதனையை வந்து சொல்லி அவார்டு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய விசேஷமாக பண்ணுறது வந்து நான் இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். இவங்க வந்து இது 2வது தடவை இப்படி பண்ணுறாங்க. போன தடவை அவங்களுக்குள்ளவே அதாவது வீட்டில் உள்ள லேடிஸை வந்து பாராட்டி பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை வெளியில் யாரெல்லாம் அந்த மாதிரி சாதிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பேசி முடித்ததுக்கப்புறம் அப்படியே நில்லுங்கம்மா அப்படின்னாங்க. சரி, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சில கம்பெனியிலேருந்து வேலை பார்த்தவங்க அதில் சாதித்தவங்களுக்கு உங்கள் கையில் வந்து அவார்டு கொடுங்க அப்படின்னாங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்த மாதிரி ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் இதை கொடுக்கும்போது வாங்கும்போது இருந்த 12 மடங்கு சந்தோஷத்தை விட இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படியே லைனாக ஒவ்வொருத்தருக்கா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கம்பெனியில் லீடராக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து சாதித்தவங்க, அவங்க எல்லாரையும் வர சொல்லி அப்படியே கொடுத்துட்டே இருந்தோம். இங்கே வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசில் உள்ளவங்கலேருந்து 60-65 வயசு 70 வயசுக்காரங்க கூட இந்த அவார்டை வந்து வாங்கினாங்க. அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய சாதனை படைத்தவங்களாம் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மத்தியானம் லன்ச் டைம் வந்து எல்லாரோடவும் பேசிகிட்டு இருந்தோம். இவங்க பேர் பார்த்திங்கன்னா ராதிகா. இவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் இவங்கள பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இவங்க என்ன
பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, வேஸ்ட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, நியூஸ் பேப்பரை வச்சு ரொம்ப சூப்பரான அழகழகாக வந்து பொம்மைகள் பண்ணி இப்போ வந்து வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் அவங்களோட மன தைரியத்துக்கு நான் வந்து தலை வணங்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 22 வயசு தான் இவங்களுக்கு. இவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அவங்க செஞ்ச பொம்மைகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே வேஸ்ட் பேப்பரை வச்சு பண்ணது. இதை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டீம்லேருந்து 2 பாப்பாங்க வந்து டான்ஸ் ஆட வந்தாங்க. இவங்க டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டது எதில் இருந்துன்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்து, யூடியூப்பை பார்த்து இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆட கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. அக்காவும் தங்கச்சியுமே செம்மையாக ஆடி இருந்தாங்க. இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே நல்ல ஒரு டேலண்ட்டாக வந்துடுறாங்க. யூடியூப்பில் பார்த்து சமைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ஏதாவது கை வேலை செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செந்தில் ராஜலக்ஷ்மி கடைசியில் வந்தாங்க. அவங்க வந்தப்போ கூட எல்லார்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கிட்டையுமே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களையுமே வந்து அவங்களுக்குமே அவார்டு கொடுத்தாங்க. இங்கே உள்ள எல்லா பெண்களுமே ஒவ்வொரு விஷயத்தில் சாதித்தவங்க தான். பாருங்கள், எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த நாளை என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே படித்தவங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா HR டீமை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அந்த அவ்வளோ பேர் எல்லார் முன்னாடியும் நான் போய் நிற்கும் போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். எப்பவுமே படித்தவங்க முன்னாடி பேசும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கிறேன், நான் படிக்கலைன்ற ஃபீல் வந்து எப்பவுமே எனக்கு இருக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அந்த இடத்துல வந்து நான் படிக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபெயில் ஆகிட்டேன், போக முடியாது அப்படின்றதுனால நான் வந்து போய் படிக்கலை. அது தவிர இந்த மேடை வந்து எனக்கு இது வந்து என்னோடய முதல் மேடை. பேசுகிறதுக்கு அவங்க வந்து மைக் கொடுத்து என்னை பேச சொன்னது வந்து ஒரு செகண்ட் வந்து என் கண்ணில் அந்த இடத்துல தண்ணியே வந்துடுச்சு. ஏன்னா இதுதான் என்னோடய முதல் மேடை ஏறி பேசுகிறது அப்படின்றது இதுதான் எனக்கு முதல். அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு முன்னாடி வரிசையில் உட்கார வச்சு லாஸ்ட் வரைக்கும் நான் போனதுலேருந்து கடைசி வரைக்கும் தண்ணி வேணுமாம்மா, என்ன வேணும், இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி கவனித்தது. நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கூப்பிட்டவங்க எல்லாரையும் நல்ல ஒரு உபசரணை பண்ணாங்க. நான் எப்பவுமே சொல்வேன் இல்லைங்களா, ஒருத்தவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா, வீட்டில் விசேஷமாகட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு இதுவாகட்டும், எதுக்குமே நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னு. நான் போன இடத்துலையே இந்த இடத்துல வந்து சூப்பராக அவங்க வந்து வந்தவங்க எல்லாரையுமே கவனித்து, வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அந்த டீமை சேர்ந்த எல்லாத்துக்குமே, ஏன்னா ஒவ்வொருத்தர் பேர்லாம் சொல்ல முடியாது, அதனால் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னா நானும் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதாவது கெஸ்ட்டாக இல்லாமல் உங்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையே வந்துடுச்சு. இந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மகளிர் தினம் இவ்வளோ விமர்சையாக கொண்டாடினது, அதுவும் பார்த்திங்கன்னா ஆண்களும் சேர்ந்து அதோட எல்லாமே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணதை வந்து நான் இந்த இடத்துல தான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மகளிர் குழுவில் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வந்து ஆண்கள் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, நான் இன்னொரு இடத்துக்கே நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, சீஃப் கெஸ்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் தினம் கொண்டாட. அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டு ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க.
அந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கிறேன். அது வந்து இதுக்கப்புறமா நான் போடுறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, நம்மளால் முடியும். உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட திறமை உங்ககிட்ட இருக்கா, அதை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. எப்பவுமே நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டாக வந்து என்னோடய பையன், அதுக்கப்புறம் என்னோடய தம்பி பொண்ணு, இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. உங்களுக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. ஒரு ஆணுக்கு சப்போர்ட் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் வந்து ஒரு ஆண் இருக்கணும். அப்போ தான் வந்து சொல்லுவாங்க 2 கையும் சேர்ந்தாதான் வந்து ஓசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல நம்ம முன்னேறுறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள தெரியாமலே சிலருக்கு போயிடும், நம்மளை மட்டுமே தெரியும். அந்த மாதிரி எல்லாரும் இன்றைக்கி முன்னேறி இருக்கிற எல்லாருக்கும் பின்னாடி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். சப்போர்ட் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கார்ட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம லேடிஸ் வந்து அந்த திறமையை வளர்க்குறதுக்காக நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரலாம். இதே உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து நல்ல ஒரு திறமை இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நான் அப்படி தான் படிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ என்னோடய பசங்க வந்து உங்ககிட்ட இந்த திறமை இருக்குமா, இதில் நீங்கள் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த சமையல் அதை பற்றி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித் தருவாங்க. நான் வந்து மறுபடியும் அதை வந்து எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம வெறும் வீடியோ மட்டும் பண்ணக்கூடாது, இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசித்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டது. அதே மாதிரி உங்கள் எல்லாராலையுமே, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாராலையுமே ஏதாவது ஒன்று பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்று சமையல், இல்லை கைவேலை, அப்படி இல்லைன்னா படிப்பு, இல்லை டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து உங்களை நீங்களே வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். யோசித்தாலே போதும், நம்ம வளர்கிறதுக்கு நிறைய வழி கிடைக்கும். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க எல்லாரும் வழியில் பார்த்தாங்க, எங்கேயாவது பார்த்தாங்க, கடையில் பார்த்தாங்க அப்படின்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, உங்களோட வீடியோ வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது, நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையிலேயே நான் நினச்சது என்னன்னா, நம்மளால் முடியாததை மற்றவங்களால முடியும்னு ஊக்குவிக்கணும் அப்படின்றதான். அந்த மாதிரி நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கிற மாதிரி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நீங்கள் வந்து அந்த மேடையிலேயே பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுனால இதை நான் காமிக்கிறேன். வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சாதான் மேலே வர முடியும். ரெண்டாவது இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் மேலே வரும்போது சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுவாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக பேசுவாங்க. ரெண்டுத்தையும் கேட்டு குழம்பி போகாமல் இருக்கணும். முதல் வந்து நம்ம குழம்பி போகாமல் இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் கேட்டு எது கரெக்டு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தின எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நிலைமைக்கு இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தின உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நன்றியை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரோட வார்த்தைகள் நீங்கள் கொடுக்குற அந்த மெசேஜை படித்து பார்த்தாலே எனக்கு வந்து சில டைம்லாம் கண்ணீரே வந்துடும். அந்த அளவுக்கெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்ன ஊக்குவிச்சது உங்களோட கமெண்ட்டு. நெகட்டிவ் கமெண்ட் ஆகட்டும், பாசிட்டிவ் கமெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் நல்லாவே எடுத்துப்பேன். ஏன்னு கேட்குறீங்க, இந்த இடத்துல நமக்கு தவறு இருக்குது, இதை திருத்திக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுப்பேன். இந்த இடத்துல நமக்கு தவறு இல்லை, அதனால் இவங்க பாராட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராட்டை வந்து அப்படியே மனசுக்குள்ளவே வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நன்றியை வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செகண்டும் நான் தளர்ந்து உட்கார்ந்தப்பெல்லாம் நீங்கள் என்னை நிறைய தூக்கி விட்டுருக்குறீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நாங்களாம் இருக்கிறோம், பொண்ணாக இருக்கிறோம், பிள்ளையாக இருக்கிறோம், அக்காவாக இருக்கிறோம், அண்ணாவாக இருக்கிறோம், அம்மாவாக இருக்கிறோம், தம்பியாக இருக்கிறோம், தங்கச்சியாக இருக்கிறோம், இந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஒரு ஊக்கம் வந்து நமக்கு எந்த விஷயத்தில் கிடைக்கும்னு தெரியல, ஆனால் இந்த இடத்துல எனக்கு நிறையவே கிடைக்கிது. எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.